நாம் இன்றைக்கி குக்கரில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட குலைவாக இல்லாமல் நல்லா உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போது சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போய் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் புதினா கொத்தமல்லி தக்காளியோடு சேர்த்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இப்போது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்து இது கூட தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி சேர்த்துட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது உடனே குக்கர் மூடி போடாமல் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.